ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் வீட்டு ஒரு ஸ்மால் கார்டன் பாருங்கள். சும்மா இப்போ தான் வளர்க்குறோம், செடி அழகுக்காக வளர்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஒரு தென்னை மரம் இப்போ தான் அழகாக நட்டு வச்சாங்க. யார் வச்சாங்கன்னா எங்கள் சின்ன சிஸ்டர் வச்சாங்க. வீட்டில் பெரிய மரம்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அண்ணன் பிள்ளை வளர்த்தாலும் பலன் இல்லை, தென்னம்பிள்ளை வளர்த்தா பலன் அப்படின்ட்டு. அது நமக்கு வந்து அனைத்துமே பயன்தான். தென்னை மரத்தை பொறுத்தவரை எல்லாமே நமக்கு பயன்தான். தேங்காயிலேருந்து இளநீர்லேருந்து எல்லாரும் பயன்தான். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பாருங்கள், நந்தியவட்ட பூ. இது அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா சிவன் கோவிலில் பார்த்துருக்கலாம். இந்த பூ வந்து சிவனுக்கு பிடிச்ச பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா லீஃப்லாம் பாருங்கள், இலையெல்லாம் எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கருவேப்பிலை. கருவேப்பிலைனாவே அது கருவேப்பிலை இல்லாத சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் எது ஒன்றாலும் இந்த கருவேப்பிலை தான் மனம் வாசனை தரக்கூடிய ஒன்று. பாருங்கள், அழகாக இருக்குது, சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. அதற்கு அடுத்தது பாருங்களா, குட்டியோண்டு மிளகாய் செடி. இப்போ தான் இவங்களே வளர்ந்துருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் நட்டு வைக்கல, இதை மட்டும் தானாக வந்து அந்த விதையிலேருந்து இவங்களாம் வந்து தானாக வளர்ந்துருக்காங்க. இவங்க காய் காய்ச்ச உடனே வந்து ஒரு வீடியோ போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்கே கூப்பிட்டு போனாலும் ஒரு ஷாப்பிங் இல்லை ஒரு அவுட்டிங் எங்கே கூப்பிட்டு போனாலும் அவங்க ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுறது என்ன அப்படின்னா பூவை தான் லைக் பண்ணுவாங்க. பூ வாங்கி கொடுத்தாவே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த வகையில் டெய்லியும் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மொட்டு வந்து அழகாக மலர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது நேற்று தான் மொட்டாக இருந்தாங்க, இன்றைக்கி மலர்ந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. இந்த பூ பேர் தான் வந்து பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை பாருங்கள், இன்னும் மொட்டு பூத்துருவாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் நாளைக்கு வந்து மலர்ந்து இந்த பூ பாருங்கள். இது ஒரு அழகுக்காக வச்சுருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அங்கே கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படின்னாவே இப்போலாம் வந்து முன்னாடி தான் தாம்பூலம் வந்து தேங்காய் பை இதெல்லாம் தருவாங்க. ஆனால் இப்போ அதிகமாக ட்ரெண்ட் என்ன அப்படின்னா புத்தகம் தருவாங்க. அதுக்கடுத்தது மரக்கன்று தான் அதிகமாக இப்போ தராங்களே பாருங்கள். அதில் வாங்கிட்டு வந்த ஒரு செடி தான் இது. நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதும் வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த பூவை பார்க்கும்போதே ஒரு சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ட்டுடைய நேம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் இந்த செடியோடைய நேம் வந்து கமெண்ட் பாருங்கள். இப்படி தான் இருக்கும், அது மலரும். ஆனால் பட் இப்படி தான் இருக்காங்க, மகரந்தத்தாள் போல் ஒரு அழகாக இருக்காங்க. கற்பூரவல்லினாவே பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா சளிக்கு பயன்படுத்துவாங்க. குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை வந்து கற்பூரவல்லி சாப்பிட்டோம்னா சளி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இலை கற்பூரவல்லி இலையை, இந்த 4 இலையை நம்ம சாப்பிட்டோம்னா 7 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா 7 ஆப்பிள் சாப்பிட்டது சமன்னு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கற்பூரவல்லியை வந்து 4 இலை பறித்து நம்ம சாப்பிட்டோம்னா 7 ஆப்பிளுக்கு சமம் அப்படின்றதில் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துளசி பாருங்கள். துளசி வந்து விரதம்னாவே அது புரட்டாசி விரதம்னாவே துளசி இல்லாமல் விரதமே இருக்காது. ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு மூலிகை செடி இதுதான். மருத்துவ குணம் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் நிறைந்ததும் இந்த துளசி செடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரம், பெரிய தென்னை மரம்லாம் வச்சுருக்கோங்க பாருங்கள். எல்லாமும் குரங்கு அட்ராசிட்டி தான், ரொம்ப அட்டூழியம் பண்ணுவாங்க. காலையிலே ஈவினிங்கு அவங்க எப்போல்லாம் பசிக்குதோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இளநீர்லாம் செவ்விளநீர், அது ரொம்ப நல்லது உடலுக்கு. அந்த இளநீர் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே போட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களுடைய ட்ரீஸ் தான். ரீசெண்டாக இப்போ ஒரு 2 days பிஃபோர் தான் இளநீர், இப்போ சின்ன ஒன்று ஒரு 2 months தான் ஆகுது. கற்றாழை. கற்றாழைனாவே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ குணம் நிறைந்தது இந்த கற்றாழை. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேரு ஏதாவது இந்த டேண்ட்ரஃப் பொடுகு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த கற்றாழை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதரத்தில் போட்டு குடிப்பாங்க. அப்படி போட்டு குடித்தா உடல் குளிர்ச்சி
தணிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை மூலிகை நிறைந்த ஒரு குளிர்பானம். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கற்றாழை இந்த பட்டையை வந்து சீவிட்டு அதில் உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை வந்து சாப்பிடணும். எல்லாமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. சுகருக்கு இது நல்லது. அதிக மருத்துவ குணம் நிறைந்தது இந்த கற்றாழை, இயற்கையிலே கிடைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வாசப்படிக்கு முன்னாடி வந்து இந்த கற்றாழையை வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்கு பின்னாடி மாமரமும் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகான மாம்பூ பாருங்கள், அதிகமாக பூ பூத்துருக்கு. ஆனால் குரங்கு வந்து பயங்கர சேட்டை பண்ணுறாங்க. வந்து பூவை பறித்து போடுறது, மரத்தில் தென்னை மரம் இருக்கிறதுனால அவங்ககிட்டயே வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்ககிட்டயே விளையாடுறாங்க. அதோட எலுமிச்சை மரமும் இருக்குது. எலுமிச்சம் கனி, காய், பிஞ்சி எல்லாமும் இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாமரம் இது வச்சு ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆச்சு. ரொம்ப ஆடு கடித்து பல போராட்டங்களை சந்தித்து இந்த மரம் வளர்ந்துருக்காங்க. வளர்ந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து காய்க்குது. இந்த வருஷம் நல்ல பூ வச்சுருக்கு. இது எலுமிச்சை மரம் பாருங்கள், காய் சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய வீட்டு எலுமிச்சம் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு தன்மையே இருக்காது, அவ்வளோக்கும் கரெக்டான நல்லாயிருக்கும். பூலாம் அதிகமாக வச்சுருக்காங்க. பூ, பிஞ்சு இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னும் வீட்டு தோட்ட மாடியெல்லாம் ஏறி பார்த்தா தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி, மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சப்போர்ட் பண்ணாதவங்க பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ, பாய்.